சிறை படத்துக்கு அப்புறம் அனிஷ்மா அனில்குமாருக்கு ஒரு தரமான கம்பேக் படமா தான் அந்த படம் சொல்லுவேன். முதல் ராத்திரி இந்த படத்தை நான் இப்போ தேட்டர்ல பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தோட ஒன்னே சொல்லினா நம்ம ஹீரோவுக்கும் கல்யாணத்துக்கு இருக்கும்ல, நம்ம ஹீரோனிக்கும் இந்த கல்யாணத்துக்கு இருக்கும்ல, ரெண்டு பேருக்குமே ஒரு பேக்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கு குடும்பத்திலயும் சொல்லிக்காம தெரியாதனமா அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்து ஃபர்ஸ்ட் நினைக்கு ஹீரோயின் தப்பிச்சு போலான்னு ஒரு பிளான போடுறாங்க. அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அப்ப நீங்களாம் தப்பிச்சு போவேன்னா நானே உன்னை கொண்டு வருவேன்னா அவங்க ஆள்கிட்ட போய் கொண்டு விடுறாங்க. அவங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த படமே அந்த ட்விஸ்ட் நீங்க படத்துல பார்த்து நல்லா காமெடியா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் படம் போன விதமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல மாமா கேரக்டர், அப்பா கேரக்டர், சித்தப்பா கேரக்டர், பெரியப்பா கேரக்டர் எல்லா கேரக்டருமே கொண்டு வந்து அவங்க எல்லாருமே கொடுத்த ரோலும் அவங்களுக்கு எல்லாமே ஸ்கிரீன் பிளேவும் அவங்களுக்கு எல்லாமே இந்த காமெடியுமே படத்துல அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு என்கேஜ்மெண்டா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. படம் கடைசி ஒரு கிளவி ஒரு காமெடி பண்ணும், அதுவே இந்த படத்துல சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கட்டில் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த சீனுமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை இருக்கும். ஆனா அதுவுமே நல்லா காமெடியா சூப்பராகவே கொண்டு போயிட்டு இருந்திருக்கும். படம் கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதம் அவங்க சொன்ன கருத்து எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட்டாவே முடிஞ்சிச்சு. ஆக மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா குடும்பங்கள்லாம் போய் கொண்டாடும் வெற்றிங்கிற மாதிரி ஃபேமிலியா போய் இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.3 கொடுப்பேன். ஒரு மூவி சர்வீஸ் ரெகுலர் பண்றேன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.